இந்தியாவின் மர்ம கிராமம்னு அழைக்கப்படுற உள்தாரா கிராமத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஜெய்சால்மர் இடத்துல தான் இந்த கிராமம் அமைஞ்சிருக்கு. இந்த கிராமத்துக்கு பேய்களின் கிராமம்னு ஒரு பேர் இருக்கு. இந்த கிராமத்துக்கு இரவு நேரங்கள்ல போறதுக்கும் அங்க தங்கறதுக்கும் அந்த மாநில அரசாங்கமே தடை விதிச்சிருக்கு. 13ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல ஆலிங்கிற பகுதியிலிருந்து வந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த கிராமத்தை உருவாக்குறாங்க. முதல்ல சிறு குழுவா வந்த அவங்க நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகறாங்க. 19ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப காலகட்டத்துல சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களா அந்த கிராமம் விரிவடையுது. இவ்வளவு மக்கள் தொகை கொண்ட அந்த கிராமத்துல வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் அனைவரும் திடீர்னு ஒரு நாள் காணாம போயிடுறாங்க. அங்க வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு யாருக்கும் எந்த ஒரு தகவலும் தெரியல. இருந்தாலும் அந்த கிராமத்தை சுத்தி உள்ள கிராமத்தை சேர்ந்த மக்கள் அந்த கிராமம் காலியானதுக்கு சில காரணங்களையும் சொல்றாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற கோவில்ல ஏற்பட்ட ஒரு தெய்வ குற்றத்தினால அந்த கிராமம் தெய்வீக சக்தியை இழந்துட்டதாகவும் அதனால அங்க தீய சக்திகள் குடி வந்துட்டதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்தை சேர்ந்த பல பேருக்கு பேய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. பலர் தற்கொலை பண்ணிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து பல அமானுஷ்ய சம்பவங்கள் நடந்ததுனால அந்த கிராமத்தில் இருந்த மீதமுள்ள மக்கள் அங்கிருந்து காலி பண்ணி வேறொரு இடத்துக்கு போயிட்டதாகவும் சொல்லப்படுது. 2017ல அந்த மாநில அமைச்சர் அந்த கிராமம் பூகம்பத்தினாலதான் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதற்கான எந்த ஒரு ஆதாரமும் அங்க இல்ல. அந்த கிராமத்தின் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த கிராமத்துல பேய் இருக்குன்னு உறுதியா நம்புறாங்க. அதையும் மீறி அங்க போய் சில பேர் தங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அங்க ஏற்பட்ட அமானுஷ்ய மரணங்களால அவங்களும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. பகல் நேரங்கள்ல அந்த பகுதியை சுற்றி பார்க்க அனுமதி கொடுத்தாலும் இரவு நேரங்கள்ல அந்த பகுதிக்கு போறதுக்கு அரசு தடை விதிச்சிருக்கு.